லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் இன்றைக்கி சம்பா கோதுமை ரவையை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி சங்கட சதுர்த்தி, அதனால் இந்த ஸ்வீட் செய்யலான்னு இருக்கிறாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மண்பாட்டில் தாங்க செய்ய போகிறேன். நம்ம மண் பாத்திரம் கேஸில் வச்சு பற்ற வைக்கிறதுக்கு முன்னே 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க. பாருங்கள், மண் பாத்திரத்தில் வச்சோம்னா நம்ம 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டோம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், நெய் உருகிடுச்சு. இப்போ முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். நம்ம பாருங்கள், முந்திரி திராட்சை சிவந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். நெய்யில் இப்போது நம்ம கோதுமை ரவையை போட்டுடலாங்க. ஒரே ஒரு கப்பு போட்டுடலாம். போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. நெய்யிலே நல்லா நம்ம இந்த கோதுமை ரவையை நல்லா வறுத்துக்கணுங்க. ஸ்லோவாக வச்சுட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுத்துணுங்க. நம்மளுக்கு நல்ல வாசனை வரும். அப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இந்த கப்பால் தான் எடுத்தோம். இந்த கப்பால் 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம பாருங்கள், 3 கப்பு ஊற்றிட்டோம். இப்போ நம்ம ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாங்க. நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். ஸ்லோவில் வேகட்டும். நம்ம 1 கப்பு இந்த கப்பில் தாங்க நம்ம கோதுமை ரவை எடுத்தோம். அதே கப்பால் 1 கப்பு வெல்லம். தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு பாகு பதெல்லாம் வேணாங்க. தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கேஸ் ஜஸ்ட்டு கரைஞ்சால் போதுங்க. பாகு பதம் தேவையில்லைங்க. ஏன்னா இதில் வெல்லத்தில் கல் மண்ணெல்லாம் இருக்குங்க. அதனால் நான் கரைச்சி எடுத்துக்கிறேங்க. வெல்லம் வெல்லம் இந்த மாதிரி கரைஞ்சால் போதுங்க. அதுவும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். பாருங்கள், நல்லா வெந்துட்டுக்குது. இப்போ நம்ம வெள்ளை கரைசலை வடிகட்டி ஊற்றிக்கலாங்க. நம்ம வெள்ளை கரைசலை ஊற்றிட்டு இப்போ நல்லா கொதி வரட்டாங்க. நல்லா ரவை வெந்துட்டுக்குது. நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி ரவையிலே நம்ம கேசரி பாத் செய்கிறதோட கோதுமை ரவையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. வித்தியாசமாக இருக்கும். அதனால் இன்றைக்கி சங்கட சதுர்த்தி, அதனால் இந்த பிரசாதம் நான் செஞ்சுருக்கேங்க. பண்ணுறதுக்கு முன்னே கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. ஏலக்காய் பவுட்ரு போட்டு வாசனையாக இருக்குங்க. ஏலக்காய் போட்டு பாருங்கள், நல்லா கலக்கிடலாம். பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இந்த மண் பாத்திரம் சூட்டுக்கே நல்லா கெட்டி ஆகிடுங்க. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரி பருப்புலாம் போட்டுடலாங்க. கலக்கிட்டு நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பை போட்டுடலாங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சூட்லேயே நல்லா இறுகிடுங்க. மண் பாத்திரம் நல்ல சூடு, அதனால் நல்லா கெட்டி ஆகிடும். ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி கோதுமை ரவையில் ஹெல்த்தியாக நம்ம சாமிக்கு வச்சு நம்ம பூஜை பண்ணலாங்க. குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி பிரசாதம் தான் செஞ்சு கொடுக்கணும்னு இல்லைங்க. ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இது மாதிரி கோதுமை ரவையை வச்சு நம்ம கேசரி செஞ்சு கொடுக்கலாங்க. ஒரே மாதிரி கேசரி செய்யாத டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் கேசரி செஞ்சு கொடுக்கலாங்க. நான் சாமிக்கு வச்சு பூஜை பண்ண போகிறேங்க. பாருங்கள், பிரசாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் கணேஷாவுக்கு வச்சு நான் பூஜை பண்ண போகிறேங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.